இதை பற்றி பெருசாக பேசுனாங்க. சர்வாதிகாரம் வந்து ஆயிடுச்சு, நாட்டில் லஞ்ச ஊழல் போயிட்டு இந்தியாவோட பொருளாதாரம் பாதிக்குது அப்படி சொல்லிட்டு கடுமையாக பேசுனாங்க. பேசுனதுனால வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து வதந்தி பெருசாக வதந்தி கலப்புறதுனால எந்த கூட்டணி கட்சியில் வந்து திமுக இருந்துச்சோ அதே கூட்டணி கட்சி காங்கிரஸ் வந்து திமுக மேலே நடவடிக்கை எடுத்தது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்து இப்போ வந்து 12 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் உரத்த மேலே கூட வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து நடவடிக்கை எடுக்காது. எடுத்ததில் ஊழலுக்காக. ஆனால் ஊழல்னு குற்றச்சாட்டு சொல்லுவாங்க. அந்த குற்றச்சாட்டு சொன்னவங்க அந்த கட்சியில் வந்து சேர்ந்துட்டாங்கன்னா அதை வந்து அந்த ஊழல் குற்றச்சாட்டு வந்து இல்லைன்னு ஆகிடும், மாற்றி முடிச்சிடு அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அது மாதிரிலாம் வந்து செய்தாங்க. அந்த சர்க்காரியா கமிஷனில் நடந்தது என்னன்னு வந்து வரலாறு தெரியாமல் பல பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இந்திராகாந்தி அம்மையார் வந்து திமுகவை அடக்கி ஒடுக்கணுக்காக சர்க்காரியா கமிஷன் போட்டாங்க. அது 72 கொண்டு எம்ஜிஆர் கொடுத்த புகார் மனுவுக்கு 76 தான் வந்து விசாரணை கமிஷன் போட்டாங்க. அது வரைக்கும் என்ன பண்ணாங்க? இந்திராகாந்தி அம்மையார் நெருக்கடி நிலையை வந்து தலைவர் கலைஞர் அவர்கள் கடுமையாக எழுத்ததுனால இந்தியாவில் இருக்கிற பிற மாநிலத்தில் இருக்கிற அத்தனை பேரும் வந்து பெரிய அரசியல் தலைவர்கள்லாம் வந்து இதை விசாவை எதிர்த்தவங்க, அவசர நிலை எதிர்த்தவங்க அத்தனை பேர் வந்து தமிழ்நாட்டில் வந்து அடைக்கலம் புகுந்துருந்தாங்க. அப்போ இந்த நேரத்தில் வந்து தான் வந்து இந்த திமுக தான் அவங்களுக்கு எல்லாருக்கும் அடைக்கலம் கொடுத்துச்சு. ஜனநாயகமாக ஆட்சி இங்கே தான் நடந்துச்சு. அப்படியேப்பட்ட திமுக மேலே திட்டமிட்டு இப்போ மனு கொடுத்த 4 வருஷத்துக்கு அப்புறம் பெரிய கமிஷன் போட்டு பிரபகண்டா பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி எந்த குற்றம் நிரூபிக்கலான்னு நீதிபதியும் சொல்லிட்டு விட்டார். இன்றைக்கி அது வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இதில் எல்லா திமுகவுக்கு வெறுக்கிற கட்சிகள், திமுகவை அடிக்கணும் ஒழிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. தொடர்ந்து எப்போ 72 அது ஒரு 28-53 வருஷமாக சொல்லிட்டு இருக்காங்க. திமுக ஊழல் கட்சி, திமுக தீய சக்தி அப்படின்னு இதை சொல்லிட்டு இருக்காங்க. இதை சொல்லிட்டு இருந்தாலும் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அதுக்கு பிற்பாடு 1, 2, 3 இப்போ 4வது முறை ஆட்சி அமைச்சிடுச்சு. இவங்க சொல்லிட்டு இருக்கிறது பிற்பாடு 89 வந்து ஒரு தடவை வந்து ஆட்சி அமைச்சது, 96 ஆட்சி அமைச்சது, 2006 ஆட்சி அமைச்சது. இப்போ வந்து 4வது தரமா வந்து ஆட்சி அமைச்சிருக்கு. இப்போ 5வது தரமா ஆட்சி அமைக்க போகுது. அதுக்கு முன்னாடி 2 வருஷம் அண்ணா தலைமையில் ஒரு வருஷமும் கலைஞர் தலைமையில் 71 ஒரு ஆட்சி நடந்திருக்கு. இதுதான் நடந்த வந்து இது. அந்த இதெல்லாம் இல்லாமல் வந்து மோடி அவர்கள் 19 வந்து திமுக வந்து நவீன விஞ்ஞானபூர்வ ஊழல் யாரோ எழுதி கொடுத்துருக்கானோ, எழுதி கொடுத்தது வந்து இந்த ஆள் வந்து இவர் மோடி அவர்கள் வந்து இது மாதிரி தப்பாக வந்து பேசுகிறாரு. அது வந்து இந்த ஊழலை பற்றி இவர் பேசுகிறாருல்ல, இவர் வாக்குறுதியை பற்றி பேசினார், ஊழலை பற்றி பேசுகிறார். இதுக்கு நம்ம வந்து இவர் என்ன வாக்குறுதி கொடுத்தாரு, என்ன நிறைவேற்றுறாரு, இவர் என்ன வந்து ஊழலை எதிர்ப்பாக பேசுகிறவர், என்னென்ன ஊழல் செய்திருக்காரு அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்த காணொலியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.